சிவாய நமஹா. முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். இப்போ இந்த பூமியை சுற்றி ஒரு வட்ட வடிவமாக கோடு போடுறோம்னு வச்சுக்கோங்க. அதுதான் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நீங்கள் இந்த ராசியில் தான் பிறந்தீங்க, உங்களோட ராசி இதுதான் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க? வான்வெளி மண்டலத்தில் இந்த 0 டிகிரியில் இருந்து 30 டிகிரி வரை இருக்கக்கூடிய இடத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த பூமிக்கும் காலச்சக்கரத்திற்கும் இடையே நிறைய கிரகங்கள் சுற்றி வருது. அதில் முக்கியமானது சந்திரன். இப்படி முழுமையாக சுற்றி வரும்போது சந்திரன் ஒவ்வொரு ராசியையும் கடந்து போகுது. இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், அது என்ன முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம்? மகா நட்சத்திரமாகிய உங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரமாக இருக்கும். அவைகள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, மகம், மூலம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி. அதே மாதிரி பார்த்தோம்னா ராகு தசை பார்த்தீங்கன்னா 45லேருந்து 67 வயசு வரை அளவுகொள்ள இது வருங்க. 18 வருடங்கள் இது வரும். நம்ம அன்றாடம் வானத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குங்க. இந்த ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு நட்சத்திரத்தை சொல்கிறாங்க. இது எப்படி? நம்ம இந்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், இதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு பார்க்குறோம், பையனுக்கும் பொண்ணுக்கும் பொண்ணு பார்க்கும்போது உடனே ஃபோன் பண்ணும்போதே முதல்ல என்ன சொல்லுவாங்க? உங்கள் பையன் என்ன நட்சத்திரம் அல்லது உங்கள் பொண்ணு என்ன நட்சத்திரம் தான் கேள்வி முதல்ல கேட்டே ஆரம்பிக்கிறாங்க. இல்லை குழந்தைக்கு பிறந்திருக்குன்னு யாருக்கோ சொல்கிறோம், உடனே என்ன கேட்பாங்க? குழந்தை பிறந்திருக்கா? சந்தோஷம். என்ன நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறோங்க, ஏதோ ஒரு விஷயம் செய்கிறோம். அப்போ முதல்ல ஐயர் என்ன கேட்பார்? உன் பேர் என்ன, நட்சத்திரம் என்ன சொல்லுங்கன்னு கேட்பாங்க. இப்போது இது மாதிரி நட்சத்திரம் அப்படின்னா என்ன, இது எதற்காக நமக்கு இந்த நட்சத்திரம்னு சொல்கிறாங்க? இவ்வளோ கோடி நட்சத்திரங்கள் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட இந்த நட்சத்திரத்தை நமக்கு ஏன் ஸ்புடம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதல்ல நமக்கு தெளிவாக பார்த்துப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா இதற்கு எப்படியான உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்க போகுது, எதுலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு டைரி மாதிரி இருக்கக்கூடியது இந்த பதிவுங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பிரத்யேகமானது இது. அதனால் இதை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். கொஞ்சம் பார்க்குறது கடைசியில் பார்க்குறதுன்னு அப்படின்னு பார்க்காம முழுமையா பாருங்க. அப்பதான் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஆணித்தனமா புரியும். சிவாய நமஹ. நீங்க இந்த நட்சத்திரத்துல தான் பிறந்தீங்க, உங்களோட நட்சத்திரம் இது அப்படின்னு எப்படி சொல்றாங்க? அதுக்கு முதல்ல உங்க ராசி இதுதான் அப்படின்னு எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, வான்வெளி மண்டலத்தில் பூமி ஒரு இடத்துல இருக்கு. இப்போது இந்த பூமியை சுற்றி ஒரு வட்ட வடிவமாக கோடு போடுறோம்னு வச்சுக்கோங்க. அதுதான் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பூமியை சுற்றி வட்ட வடிவமான அந்த காலச்சக்கரம் இருக்குது. அதாவது 360 டிகிரி. ஒரு வட்டம்னாலே 360 டிகிரி. இதை 12 பகுதிகளாக பிரித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பகுதியும் 30 டிகிரி அப்படிங்கிற அளவுகோலில் வரும் இல்லைங்களா? அந்த 12 பிரிவுகளும் தான் 12 ராசி. இப்போது 0 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரை இருக்கக்கூடிய அந்த இடத்த மேஷராசின்னும், 30 டிகிரியிலேருந்து 60 டிகிரி வரை இருக்கக்கூடிய அளவில் ரிஷபராசி, அதனை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த ராசி அப்படின்னு பேரை வச்சாங்க. சரி, இப்போது 12 ராசிகளை எப்படி பிரித்தாங்கன்னு பார்த்தோம். இப்போது அந்த ராசிகளுக்கு எப்படி பெயர் வச்சாங்கன்னு பார்ப்போம். நல்லா தெளிவாக கேளுங்க. 0 டிகிரியில இருந்து 30 டிகிரி வரைக்கும் மேஷராசின்னு சொல்கிறோம். எப்படி அந்த பேரை வச்சாங்க? வான்வெளி மண்டலத்தில் இந்த 0 டிகிரியில் இருந்து 30 டிகிரி வரை இருக்கக்கூடிய இடத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் இணைச்சோம் அப்படின்னா, அதாவது ஒரு கோலத்தில் எப்படி புள்ளியெல்லாம் போட்டு அதில் நிறையா இணைச்சோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு ஒரு படம் கிடைக்குதோ, ஒரு ஃபிகர் கிடைக்குதோ, அதே போல் வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எல்லாம் இணைச்சோம் அப்படின்னா
அது ஒரு ஆடு மாதிரி இருக்குது. 0 டிகிரிலேருந்து 30 டிகிரி வரை இருக்கிற இடத்துல. அதனால் அதுக்கு மேஷராசி அப்படின்னு பேர் வச்சாங்க. மேஷம் அப்படின்னா வடமொழியில் ஆடு அப்படிங்கிற பொருள். இப்படித்தான் அடுத்த 30 டிகிரியில இருந்து 60 டிகிரி வரை இருக்கும் உள்ள அந்த நட்சத்திரங்களை இணைக்கும் போது மாடு மாதிரியான உருவம் தருது. அதனால் அதுக்கு ரிஷபராசின்னு பேர் வச்சாங்க. ரிஷபம் அப்படின்னா காளை மாடு அப்படிங்கிற அர்த்தம். அப்படித்தான் 12 ராசிகளுக்கும் அது பார்ப்பதற்கு என்ன உருவத்தில் இருக்கிறதோ அந்த உருவத்தினுடைய பெயரையே பெயராக வச்சுட்டாங்க. சரி, இப்போ 12 ராசிகளை பிரித்து அதுக்கு பேர் வச்சோம் இல்லைங்களா? அதில் நீங்கள் இந்த ராசியில் தான் பிறந்தீங்க, உங்களோட ராசி இதுதான் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க? அதையும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்ப்போம். இப்போது இந்த பூமியை சுற்றி காலச்சக்கரம் இருக்குது இல்லையா? இந்த பூமிக்கும் காலச்சக்கரத்திற்கும் இடையே நிறைய கிரகங்கள் சுற்றி வருது. அதில் முக்கியமானது சந்திரன். இந்த சந்திரன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த காலச்சக்கரத்தை அப்படியே ஒரு தடவை சுற்றி வருவதற்கு சரியாக 27 நாட்கள் ஆகுதுங்க. இப்படி முழுமையாக சுற்றி வரும்போது சந்திரன் ஒவ்வொரு ராசியையும் கடந்து போகுது. அதாவது 27 நாளில் 12 ராசியையும் கடக்குது. இப்போ ஒரு குழந்தை எப்போ பிறக்குதோ அப்போ இந்த சந்திரன் எந்த ராசியை கடக்கிறதோ அதுதான் அந்த குழந்தையுடைய ராசி. உதாரணமாக சொல்கிறேன் கேளுங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த 12 ராசிகளாக பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா காலச்சக்கரத்தை. அதில் 0 டிகிரியில இருந்து 30 டிகிரிக்குள்ள சந்திரன் இருந்தால் அந்த குழந்தைக்கு மேஷ ராசி அப்படின்னும், அதே போல 30 டிகிரியிலேருந்து 60 டிகிரிக்குள்ள சந்திரன் இருக்கும்போது அந்த குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு ரிஷப ராசி அப்படின்னு தீர்மானிக்கப்படுதுங்க. இது போல மற்ற ராசிகளுக்கும் அந்த குழந்தை பிறந்த அந்த ராசி அப்படின்னு தீர்மானிக்கப்படுது. இப்போ உங்களுடைய நட்சத்திரம் எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ பாருங்க, பூமியை மையமாக வச்சு வானமண்டலத்தில் இருக்கிற காலச்சக்கரத்தை 12 பகுதிகளாக பிரித்து 12 ராசிகள்னு பேரை வச்சு சொன்னோம் இல்லையா? அது போலவே காலச்சக்கரம் இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய வட்டத்தை 27 பகுதிகளாக பிரித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பகுதியும் 13 டிகிரி 20 மினிட் அப்படிங்கிற அளவு வரும். இப்போ ஒவ்வொரு 13 டிகிரி 20 மினிட்டும் ஒவ்வொரு நட்சத்திரம். இப்படி 0 டிகிரியில இருந்து 30 டிகிரி வரை இருக்கிறது ஒரு ராசி எப்படியோ அதே போல தான் 0 டிகிரியில இருந்து 13 டிகிரி 20 மினிட் ஒரு நட்சத்திரம். மேஷ ராசியவே உதாரணமாக எடுத்துக்கலாம். மேஷ ராசிங்கிறது 0 டிகிரியில இருந்து 30 டிகிரி வரை. சரியா? இந்த 30 டிகிரியில் முதல் 13 டிகிரி 20 மினிட் வரை அஸ்வினி, அடுத்த 13 டிகிரி 20 மினிட் வரை பரணி, மீதம் இருக்கிற பகுதி கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம். சரியா? இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், அது என்ன முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் அப்படின்னு. அது ஒன்றுமே கிடையாது. நல்லா இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். மேஷ ராசியவே உதாரணமாக எடுத்துக்கலாம். மேஷ ராசிங்கிற 0 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரை. சரியா? இந்த 30 டிகிரியில இருந்து முதல் 13 டிகிரி 20 மினிட் வரை அஸ்வினி நட்சத்திரம். இதில் இந்த அஸ்வினி அப்படிங்கிறது அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்களையும் சேர்த்து தான் அஸ்வினி நட்சத்திரம். அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தோட 0 டிகிரியில இருந்து 13 டிகிரி 20 மினிட் வரை உள்ள பகுதியை 4 பகுதிகளாக பிரித்தோம் அப்படின்னா அதுதான் ஒவ்வொரு பாதம்.
0 டிகிரியில் இருந்து 13 டிகிரி 20 மினிட் வரை உள்ள பகுதியை 4ஆக பிரிக்கும் போது முதல் பகுதியை அஸ்வினி முதல் பாதம் என்றும், இரண்டாம் பகுதியை அஸ்வினி இரண்டாம் பாதமாகவும், மூன்றாம் பகுதியை அஸ்வினி மூன்றாம் பாதமாகவும், நான்காம் பகுதியை அஸ்வினி நான்காம் பாதமாகவும் பிரிக்கிறோம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியுதா? மேஷ ராசியில் அஸ்வினியோட 4 பாதங்களும் பரணியோட 4 பாதங்களும் கடைசியாக இருக்கிற பகுதி கிருத்திகையோடைய முதல் பாதமும் வருது. ஆக மேஷ ராசி 2.25 நட்சத்திரமாக பிரியுது. இதே போலத்தான் வானமண்டலத்தில் இருக்கிற காலச்சக்கரம் 27 நட்சத்திரங்களாக பிரிக்கப்படுது. மற்ற ராசிகளிலும் அந்தந்த நட்சத்திரங்களை பிரிக்கப்படுது. சரி, நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் தான் பிறந்தீங்க அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ராசி எப்படி ஒருத்தவங்களுக்கு தீர்மானித்தோமோ, அதாவது நீங்கள் பிறக்கும்போது சந்திரன் எந்த ராசியில் இருக்கும் அதுதான் உங்களுடைய ராசி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அதே போல் நீங்கள் பிறக்கும்போது வானமண்டலத்தில் காலச்சக்கரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர மண்டலத்தில் இருக்கிறதோ அதுதான் உங்க நட்சத்திரம். காலச்சக்கரத்தில் 27 நட்சத்திர மண்டலமாக பிரிச்சிருக்கோம் இல்லையா? இந்த 27 நட்சத்திர மண்டலத்தில் நீங்க பிறக்கும் போது சந்திரன் எந்த நட்சத்திரம் வழியாக போய்கொண்டிருக்கிறதோ அதுதான் உங்களுடைய நட்சத்திரம். உதாரணமா சொல்றோம் அப்படின்னா, நீங்க பிறக்கும் போது சந்திரன் மேஷ ராசியில 20 டிகிரியில இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்போ உங்களுக்கு பரணி நட்சத்திரம் வரும். இப்படித்தான் உங்களோட ராசியும் நட்சத்திரமும் தீர்மானிக்கப்படுகிறது, பாதமும் தீர்மானிக்கப்படுகிறது. சரி, வாங்க உங்க நட்சத்திரத்தை பற்றியும் அந்த நட்சத்திரத்தினுடைய பலன்களை பற்றியும், எதை செய்தால் உங்கள் நட்சத்திரத்திற்கு அதீதமான நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மகா நட்சத்திரமாகிய உங்கள் நட்சத்திரத்தை பற்றிய விஷயங்களை கொஞ்சம் விரிவாகவும், எந்த சுவாமியை கும்பிட்டா நல்ல பலன்கள் கிடைக்குங்கிறதையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. அதாவது மகா நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்வான ஒரு அருமையான நட்சத்திரம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, மகா நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய கர்ம சாவல்யங்கள் செய்வதற்கான ஒரு பாக்கியதையுடன் தான் அவங்க பிறக்கிறாங்க. அதாவது பித்ருன்னு பிண்டஹஸ்தானு அப்படின்னு ஒரு வாக்கியம். மகா நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யார் அப்படின்னா பித்ரு தெய்வங்கள். ஆக அந்த பித்ரு தெய்வங்கள் அவங்களுடைய அம்சத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பித்ருக்களுக்கு செய்வதற்கான அதிகமான கடமை கொண்ட குழந்தையாக அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் மகா நட்சத்திரத்தில். அப்போது மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முன்னோர்களுக்கு நீர்த்தார் கடன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் முதலான விஷயங்களை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப கவனமாக, பக்தியுடனும் சிரத்தையுடனும் செய்யணும். அந்த மாதந்தோறும் ஆண்டுதோறும் செய்யக்கூடிய விஷயங்களை. இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா, மகம்ங்கிறது சிம்ம ராசியிலே வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதாவது சூரியனினுடைய ராசி கொண்ட நட்சத்திரம். அதே போல ராசிநாதனாக கேது பகவான் வருவார். இந்த சூரியன் கேது, இந்த கேதுவினுடைய சூரியனினுடைய சேர்க்கை கொண்ட ஒரு நட்சத்திரம் இதில் வருதுங்க. ஏன்னா சூரியனும் இதில் ஆதிக்கம், கேதுவினுடைய ஆதிக்கம் ரெண்டுமே இருக்குங்க. இதில் ரஜோ குணமும் இதிலே அதிகமாக இருக்கிறது, சாத்வ குணமும் அதிகமாக இருக்கிறது, தாமச குணமும் அதிகமாக இருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாகத்தான் இந்த மகா நட்சத்திரம் உள்ளவங்க பிறந்திருக்காங்க. அதாவது ஒரு சில பேர் ரொம்ப ரெக்கட்டாகவே எப்போதுமே இருப்பாங்க, ஒரு சில பேர் ரொம்ப இலகிய மனமாகவே சில பேர் இருப்பாங்க, ஒரு சில பேர் ஒரு சில பொருள் ஈட்டுவதிலேயே தாற்பயமாக ஒரு எண்ணமாக இருப்பாங்க. இது தனித்துவமாக ஒருத்தவங்களுடைய குணாதிசயம். இப்போ இந்த மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்ட்ட
அவங்களுக்கு நிறைய பொருள் சேர்ப்பதற்கான ஆர்வமும் இருக்கும், நிறையா பேருக்கு அதை செலவு பண்ணணுங்கிற ஆர்வமும் இருக்கும், ஒரு மென்மையான குணமும் இருக்கும், ரொம்ப கடினமான குணமும் இருக்கும். அப்படின்னு இவங்களுடைய தசா புத்திகள் மாறும்போது இவங்களுடைய குணாதிசயங்கள் ஒவ்வொரு தன்மையாக மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நிலைத்துவமான தன்மை இவங்கள்ட்ட இருக்காது. எதனாலன்னா சூரியனினுடைய ஆதிக்கமும் கேது பகவானினுடைய ஆதிக்கம் ரெண்டுமே இருக்கிறதுனால இவங்களுக்கு இப்படியான ஒரு குணாதிசயம் இருக்கு. இந்த குணாதிசயம் இவங்களுடைய குணம் மாறுவதற்கு இவங்களுடைய தசா புத்தி ரொம்ப ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கு இவங்களுடைய வாழ்க்கையிலங்க. அப்புறம் இவங்களுடைய பாதம் எந்த பாதத்தில் பிறக்கிறாங்களோ அதை வச்சு இவங்களுடைய தசா புத்தி இருப்புங்கிறத நிர்ணயம் பண்ண முடியும். குறிப்பாக சொல்லணும்னா இவங்க மகா நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போது 5 வருடம் 3 மாதத்திலிருந்து 7 வருடம் வரை இவங்களுக்கு கேது தசை மீதம் இருக்குங்க. அதே மாதிரி மகா நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இவங்க பிறக்கிறாங்க அப்படின்னா 3 வருடம் 6 மாதத்திலிருந்து 5 வருடம் 3 மாதம் வரை இவங்களுக்கு தசா புத்தி இருக்கும். அதே போல மகா நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா 1 வருடம் 9 மாதத்திலிருந்து 3 வருடம் 6 மாதங்கள் வரைக்கும் அவங்களுக்கு அந்த தசா புத்தி கர்ப்ப செல் போக மீத இருக்கும். அதே போல் 1 வருடம் 9 மாதத்திற்கும் குறைவான வகையில் தான் அவங்களுக்கு இந்த கேது தசை அமைஞ்சிருக்கு கர்ப்பசெல் போக அப்படின்னா அவங்க 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்கன்னு முடிவு பண்ணிக்கணும். இப்போ தசா புத்தி இவங்களுடைய பாதத்தை வச்சு நிர்ணயம் பண்ணப்படுது. எல்லாருக்குமே உள்ள பொதுவான விஷயம் இதில் பொதுவாக பார்க்கும்போது கேது தசையில தான் இவங்க பிறப்பாங்க. இந்த கேது தசை அப்படிங்கிறது இவங்களுடைய 1 வயது வரைக்கும் இருக்கலாம், அதிகபட்சம் 7 வயது வரைக்கும் இருக்கலாம். இந்த கேது தசை அப்படிங்கிறது குறிப்பாக இவங்களுடைய பூர்வீக குடும்பத்திலே சில குழப்பத்தை ஏற்படுத்தும். மகா நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறக்கிறாங்க அப்படின்னா தாய் தந்தையாருக்குள்ளேயோ அல்லது தந்தையாருக்கும் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கோ இல்லைன்னா யாருக்கோ வீட்டில் இருக்கவங்க கூட ஒரு பெரியவங்களுக்கோ இவங்க கிட்டேருந்து ஒரு பிரிவினையை ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஒருத்தவங்க சில பேர் தனியாக வர்றது அல்லது ஒருத்தவங்களுக்கு சில கண்டங்கள் ஏற்படுவது அப்படி எல்லாமே ஏற்படும். இந்த கேது தசையில் இது ஏற்படுங்க. முக்கியமாக இந்த கேது தசை முடிந்த பிறகு அடுத்து வரக்கூடியது சுக்கிர தசை வரும். இவங்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னா இந்த சுக்கிர தசைங்கிறது ஒரு பிரயோஜனமே அல்லாத தசைங்க. இவங்களுக்கு பெருவாக சொல்லுவாங்க சுக்கிர தசை வந்தால் யோகங்க, சுக்கிர பகவான் அடிக்கிறாரு, சுக்கிரன் அடிக்கிறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனால் இவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை பிரயோஜனமே கிடையாது. ஆனால் இந்த சுக்கிர தசை என்ன மாதிரியான விஷயங்களில் பிரயோஜனமாக இருந்திருக்கும்னா புதிய விஷயங்களை நல்லா தெரிந்து கொள்ளக்கூடியதில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல மட்டும்தான் இருக்கும். பெரும்பாலும் இவங்க சுக்கிர தசையை கடந்து போகும்போது மறுபடியும் இவங்க 0 அப்படிங்கிற விஷயத்துல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அதாவது சுக்கிர தசைக்கு முன்னாடி இவங்க படிச்சிருக்கலாம் அல்லது பெரிய விஷயங்களை சம்பாதிச்சிருக்கலாம், எல்லாமே செஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த சுக்கிர தசையை கடந்து அவங்க அடுத்த தசையில் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அகைன் அவங்க 0 அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அதாவது இந்த சுக்கிர தசை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 வயசு 3 வயசுல கூட ஆரம்பிச்சிடும் சில பேருக்கெல்லாம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 27 26 வயசு வரைக்குமே இருக்கும். ஆனால் இந்த 27 வயசு வரைக்கும் இருந்தாலும் கூட ஆனால் இவங்களுக்கு அது ஒரு பிரயோஜனமான தசையாக இருந்திருக்காது. சுக்கிர தசை முடிந்து அடுத்து வரக்கூடியது சூரிய தசைங்க. இந்த சூரிய தசை தான் இவங்களுக்கு ரொம்ப அமோகமான தசையாக அமையும் மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. ஏன் அப்படின்னா ராசிநாதனுடைய தசை பிறக்கும். பொதுவாகவே ராசிநாதன் யாரோ அவங்களுக்கு ஆட்சி கிரகத்துல முக்கிய பங்கு உண்டு. ஆளும் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூலிங் பிளானட்ல சூரியன் வந்துருவாரு. அதனால சூரியன் அதிகப்படியான உங்களுடைய எண்ணம் ஈடேறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவார். இந்த சூரிய தசையில உங்களுக்கு எதை ஆரம்பிக்கிறீங்க, எந்த தொழில் ஆரம்பிக்கிறீங்க, எந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, அதுதான் உங்களுடைய ஆயுசுக்குமான தொடர்ச்சியாக இருக்குங்க. அதுல இடையில நீங்க
மாறுவோ அல்லது வேறு விஷயங்களை இதில் சேர்த்துக்க வாய்ப்பு இருக்குமே தவிர, அது அல்லாமல் புதிய விஷயங்களை புதிய இந்த துறையை மாற்றுவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதனால் அந்த சூரிய தசைங்கிறது ரொம்ப நல்ல தசை. திருமணம் நடைபெறுவதற்கு ரொம்ப சாதகமான தசை. பொதுவாகவே மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய தசை அல்லது சந்திர தசைங்க. இந்த 2 திசையில தான் உங்களுடைய ஜாதகத்தை வேணா எடுத்து பாருங்க. ஒன்று உங்களுக்கு சூரிய திசையிலையோ அல்லது சந்திர திசை, 2 திசையில தான் உங்களுக்கு கல்யாணங்கிறதே நடந்திருக்கும். அப்போ இந்த சூரிய திசை அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான ரொம்ப சாதகமான திசை. இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அநேக நட்சத்திரங்கள் மகா நட்சத்திரத்துக்கு பொருந்தி இருக்குங்க. குறிப்பாக சில 6 நட்சத்திரங்கள், குறிப்பாக 6 நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மகா நட்சத்திரமாகிய உங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரமாக இருக்கும். அவைகள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, மகம், மூலம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த 6 நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பொருந்தாம இருக்கும். எதனால அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திரத்திற்கும் மேற்கூறிய 6 நட்சத்திரத்திற்கும் ஏக ரஜ்ஜு இருக்கும். அதனால அந்த ஏக ரஜ்ஜு வர்றதுனால இந்த ரஜ்ஜு பொருத்தம் இருக்காது. அதனால இந்த ரஜ்ஜு பொருத்தம் அமையாத இந்த 6 நட்சத்திரத்தை விட்டுட்டு வேற நட்சத்திரங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவராக தேர்ந்தெடுப்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. குறிப்பாக வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஜாதக ரீதியாக பொருத்தங்கள் இருக்குதா அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கிறது மிக மிக அவசியம் மகா நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு. அதே மாதிரி சந்திர தசை பார்த்தீங்கன்னா உங்களோட 28 வயதிலிருந்து 48 வயது வரை இந்த அளவுகோல்ல 10 வருட காலம் இந்த சந்திரனுடைய தசை உங்களுக்கு வருங்க. ஆக இந்த சந்திர தசை உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் அதிபதியாக உங்களுக்கு சந்திர பகவானினுடைய ஸ்தானம் அமையும். அதனால அது மட்டும் இல்ல, உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலேயே சந்திரன் இருப்பாரு. அப்போ 12ஆம் அதிபதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் அமைந்து அவருடைய தசை வருவதனால புதிய வகையான ஒரு முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, அல்லது வாகனம் வாங்கிறது, ஆபரணங்கள் வாங்குவது, அதிகமாக அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை சந்திர பகவான் ஏற்படுத்தி தருவார். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லுவதற்கான யோகத்தை கூட சந்திர பகவான் ஏற்படுத்தி தருவாருங்க. சூரிய பகவானுடைய தசையாகட்டும், சந்திர பகவானினுடைய தசையாகட்டும், வெளிநாடு செல்லுவதற்கான யோகங்களை கூட கேது பகவானினுடைய ஆதிக்கம் கொண்ட மகா நட்சத்திரமாகிய உங்களுக்கு உருவாக்கி தருவாங்க. 4ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் செவ்வாய் பகவான் வருவாருங்க. ஆக இந்த செவ்வாயினுடைய தசா காலம் அப்படிங்கிறது உங்களுடைய 38 வயதிலிருந்து 49 வயது இந்த அளவுகோல்ல 7 வருட காலம் செவ்வாயினுடைய தசை நிலைச்சு நிற்கும். இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உறுதியான ஒரு சிறப்பான பல விஷயங்கள், உங்களுடைய கீர்த்திகளை வெளிப்படுத்துறது, நிறைய கூட்டு தொழில்கள் செய்வது, நிறைய சமூகங்களை ஏற்படுத்தி கொள்ளுவது போன்ற பல எண்ணற்ற விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சுய கௌரவத்தை அதிகரிக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த செவ்வாய் திசையில தாங்க ஏற்படும். இந்த செவ்வாய் திசை 4ஆம் இடம், 4ஆம் இடங்கிறது ரொம்ப மிக மிக மென்மை ஸ்தானம். அதே போல மாத்ருஸ்தானம், சயன அயன சுகஸ்தானத்துல முக்கியமான இடம் 4ஆம் பாவம். வீடு வாகனம் யோகங்கள் தருவது 4ஆம் பாவம். இந்த பாவத்திற்கு அதிபத்தியம் கொண்டவராக செவ்வாய் இருப்பாரு. அதே போல 9ஆம் பாவம் அப்படிங்கிறது ஜீவ அபிவிருத்திகளை தரக்கூடியது. அதனால இந்த 9ஆம் பாவம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப அமோகமான விஷயமாக இருக்கும். குழந்தைகள் வளர்ச்சி அடைவது, உங்கள் குழந்தைகளுக்கு சுபமான முதலீடுகள் செய்வது, குழந்தைகள் நல்ல கல்வி, நல்ல வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் அப்படின்னு போய் படிக்கிறது. ஏன்னா பெரும்பாலும்
மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குழந்தை அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி போய் தான் படித்து இல்லைன்னா அபிவிருத்திகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பெரும்பாலும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் அஷ்டமஸ்தானத்திற்கும் ஆதிபத்தியம் கொண்டவராக இருக்கிறதுனால பெரும்பாலும் இவங்களோட குழந்தை இவங்களை விட்டு கொஞ்சம் தனித்துவமாக தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா ராகு தசை பார்த்தீங்கன்னா 45லேருந்து 67 வயசு வரை அளவுகொள்ள இது வருங்க. 18 வருடங்கள் இது வரும். இந்த ராகு தசை அப்படிங்கிறது எலும்பு, பல்லு, தோல் இந்த மாதிரியான சில உடல் உபாதைகளை இவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல கால் சார்ந்த சில உபாதைகளையும் சிறுநீரகம் சார்ந்த சில உடல் வயிறு சார்ந்த சில உபாதைகளையும் கேது பகவானினுடைய ஆதிக்கம் கொண்ட மகா நட்சத்திரக்காரங்களுக்கு கொடுக்க அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி விஷயத்துலலாம் உடல் ஆரோக்கியத்துல சிறு வயசுல இருந்தே அவங்க ரொம்ப கவனமாகவும் இருக்கணும், ரொம்ப அவசியம் அது. அதே போல குரு பகவானை கும்பிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்புங்க இவங்களுக்கு. ஏன்னா அந்த குரு தசை 5-8க்கான தசை 63லேருந்து 83 வயது வரை இருக்கக்கூடிய அளவுகோல்ல 16 வருடங்கள் இந்த குரு தசை வருங்க. அதனால அந்த குரு தசைங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அமோகமான தசை, நல்ல அபிவிருத்திகளை தரக்கூடிய தசை. இருந்தாலும் உடல் சார்ந்த சில உபாதைகள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. மகா நட்சத்திரக்காரங்களுக்கு குரு வழிபாடு மிக மிக அவசியம். பித்ரு தெய்வ வழிபாடுகள் மிக மிக அவசியம். அமாவாசை தோறும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யுங்க. உங்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கான அதிகாரம் அல்ல, அதாவது உங்க அப்பாவுக்கு தான் உங்க தர்ப்பணம் செய்வதற்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா உங்கள் அப்பாவை இந்த மாதிரி தர்ப்பணம் செய்வதற்கு என்ன செய்தால் அவங்க செய்வாங்களோ அதற்கு சாதகமான சில விஷயங்களே பண்ணி விடுங்க. அவங்கள கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ செய்யுங்க. காய்கறிகளை வாங்கி உங்கள் அப்பா கொடுத்து இந்த தர்ப்பணத்தை இது மாதிரி செய்யுங்க, இவங்களுக்கு தானம் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை செய்யக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்களே அதிகாரியாக தர்ப்பணம் செய்வதற்கு அதிகாரியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். அல்லது நீங்கள் ஒரு பெண்ணு, உங்களுடைய கணவர் தான் அதற்கு அதிகாரி அப்படின்னா உங்கள் கணவரை செய்ய வைக்க வேண்டும். அல்லது நீங்க உங்களுடைய அப்பா தான் செய்யணும்னா அப்பாவை செய்ய வைக்க வேண்டும். உங்க தாத்தா தான் செய்யணும்னா தாத்தாவை செய்து வைப்பதற்கு சாதகமான விஷயங்களை நீங்க பண்ணி தரணும். இது மாதிரி பண்ணி தரணும். அப்பதான் உங்களுக்கு அந்த பித்ரு தெய்வங்களினுடைய வழிபாட்டு அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல சர்ப்ப தெய்வ வழிபாடும் மிக மிக அவசியம். கேதுவினுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சர்ப்ப தெய்வங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்வது மிக மிக அவசியங்க. இது மாதிரி வழிபாடு செய்து வந்தாங்க அப்படின்னா மகா நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ரொம்ப அமோக வளர்ச்சிகள் ஏற்படும். சிவாய நமஹ.